மத்திய உள்துறை அமைச்சகம் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை தளபதிக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. பொதுவாவே தளபதியை உளவுத்துறை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா உளவுத்துறை தளபதி பக்கத்துல நெருங்க முடியல. தளபதி ரகசியமா நிறைய நபர்களை சந்திக்கிறாரு. அவர் யாரை சந்திக்கிறாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கறத உளவுத்துறையால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் தளபதி கூட எப்பவுமே இருப்பாங்க. இப்ப தளபதி எங்க போனாலும், யாரை சந்திச்சாலும், என்ன பேசினாலும் இந்த ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் மூலமா டெல்லி மேலிடத்துக்கு தகவல் போயிடும். சோ இதனாலதான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை தளபதிக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. சோ இனிமேல் தளபதி அரசியல் சந்திப்புகள், அரசியல் ரகசியங்கள் எப்படி பேச போறாரு அப்படின்ட்டு தெரியல. அவர் என்ன பண்ணாலுமே இனிமேல் ஈஸியா அது வெளியில வந்துரும். சோ தளபதி இனிமேல் தான் ரொம்ப கவனமா செயல்படணும்.